நான் தள்ளி நிக்கிறேன். அப்ப விஜய் சார் வந்தாங்க. வந்துட்டு என்ன பார்த்துட்டாங்க, நேரா என்கிட்ட தான் வந்தாங்க. வந்துட்டு ஆனா சூப்பரா இருந்துச்சு நான் படம். எனக்கு சின்ன உள்ளூர லைட்டா கோவம், அவர் நடிக்கிறேன்ட்டு. நீ தான் செகண்ட் ஹாப்பே கேட்கலண்ணா அப்படின்னா, இதுதான் ரொம்ப கரெக்ட். இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வரணும்னு இருந்திருக்கு. அந்த பையன் தான் ரொம்ப சரியா இருந்துச்சு. அவர் தான் இந்த படத்துக்கு சரி வச்சுட்டீங்கன்னா. அந்த செகண்ட் ஹாப்ல தாளம் போற ஃபைட்லாம் அவள் நல்லா இருந்துச்சு நான் சொல்லி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்ப எனக்கு அந்த நிமிஷம் தான் இருந்துச்சு. அவரே சொல்றாங்க, அப்ப நானும் சந்தோஷமாயி அப்படியே பஸ்ஸில் அடிச்சதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் பேக்கில் என்னன்னா வந்து பையன் மேலே ஒன்று கை வச்சுலே, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக், எல்லார் வாயிலிருந்து வரும். தெலுங்குல போனாலும் சொல்லுவாங்க, அப்பாய் மீது அப்படி செய்யப்பட்டது அடிக்கிறப்போ அது பெரிய விஷயம். விஷால் வந்து அங்கேயே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க ஃபீலு. அப்படியே வந்து ஒரு காசின்னு ஒரு பில்டப் பண்ணி வந்துட்டு பஸ்ஸில் விட்டு அடிச்சதுக்கு பிறகு அப்படியே வந்து பையன் யாருன்னு தெரிஞ்சு அவங்க அப்பா ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அந்த பேக்கிங் எல்லாம் ஆனதுக்கு பிறகு அந்த செகண்ட் ஹாப்ல அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கை என்னன்னா, எனக்கு என்னமோ கதைக்குள்ள அது வந்து உள்ள அந்த நேரத்தில் அவங்க ஒத்துப்பாங்கன்னு தோணுச்சு. அந்த தாளம் போடுற ஃபைட்டை வந்து தேட்டர் வந்து அப்படி இருந்துச்சு. அப்புறம் விஷாலுக்கும் நிறைய ஆக்ஷன் சார்பாக வந்து ஒர்க் பண்ணதில் அவங்க ஆல்ரெடி எல்லாமே கற்றுருக்காங்க, ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி தான் இருந்தாங்க. கண்டிப்பாக அந்த ரோப் நாலேஜ் எல்லாம் வேற யாராலையும் அப்படி பண்ண முடியாது. நாங்கள்லாம் கிளைமேக்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு போயிடுவோம், லால் சாரையும் அவரையும். 2 பேரும் அப்படியே வந்து அப்படி தொங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்ணன் தான் மாஸ்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நியாயம் பண்ணிட்டாங்க. அந்த ஹைட்டு மொத்தம் ஒரு பேனர் வந்து அந்த கோடம்பாக்கிலேருந்து இறங்கி வர அந்த இடத்துல வந்து சட்டை கிழிஞ்சி அந்த அப்படி ஒரு சின்ன பிளட்டு போட்டு அப்படி நின்னா என்ன மாதிரி இருக்குங்கப்பா இந்த பையன் அடிக்கிற மாதிரி, ஒரு யார் இது பையன் அடிக்கிற மாதிரி வந்து இல்லை அப்படி ஏறிட்டாங்க, ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டாங்க. தெலுங்குல வந்து இந்த படம் பந்தங்கோடிங்கிற பேரில் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கு காரணம் வந்து விக்கி தான். இந்த படத்தை வந்து எத்தனையோ ரைட்ஸ் கேட்டாங்க. அப்போ வந்து ரீமேக் பண்ணுமே சொல்லிட்டு ராம் சரண் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சிரஞ்சீவி சார் கேட்டார், அல்லு அரவிந்த் சார் கேட்டாங்க அல்லு அர்ஜுனுக்காக. இப்போயும் நான் ஹைதராபாத் போனேன்னா என்டிஆர் மீட் பண்ணும்போது அவர் சொல்லுவார், இந்த படத்தில் இருக்கிற சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் சொல்லுவார். படம் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம டெய்லி வேலைகள் லிஸ்ட் எழுதுவோம் தெரியுமா. காலைல வந்தோடனே ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது எதில் ஆரம்பிப்போம்னா, டைட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எந்த வேலையில் இல்லைன்னா அசிஸ்டன்ஸை சொல்லுவேன், டைட்டில் பிடிக்க வேண்டும் எழுதிக்கடா அப்படி முதல் வேலை டாஸ்க். ஆமாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக போவோம். இப்படி பேசி வெவ்வேறு டைட்டில் பேசணும். சடனாக ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, என்னன்னா இந்த டைட்டில் எப்படி தெரியுமா, தேட்டரில் வந்து அப்படி ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஓடுச்சு. ஒரு சில விஷயம் அப்படி நடக்கும், சண்டைக்கோழின்னு ஓடுது எனக்கு முன்னாடி. தேட்டரில் இருக்கும்போது இல்லை, மைண்டில் கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஓடுது, ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி. சண்டைக்கோழி அப்படி ஓடுது. அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணுது. ஆக்ஷன் படத்தை நான் பார்க்கும்போது எடுத்தமா இம்மிடியட்டாக ஃபைட்டு அந்த மாதிரி வர்றதை கூட நான் ரசிக்க மாட்டேன். ஏன் அந்த ஆக்ஷன் நடக்குது அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதை எப்படி ஷூட் பண்ணுறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் எப்பயுமே நினைப்பேன். உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் பிளாக் வந்து நான் ரொம்ப ரசித்தது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பிரபாகரன். அது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு, அதுக்கு லீடு வந்து 34-35 நிமிஷம் விஜயகாந்த் சார் இல்லை. ஒரு சரியான நேரத்தில் அப்படி வருவார்ல, அதுக்கு முன்னாடி 3 இடத்துல வருவார்னு நம்ம நினைப்போம், அங்கெல்லாம் இல்லை. இங்கே வந்து அந்த எமோஷன் அப்படி பில்ட் ஆகி அந்த ஆக்ஷன் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த இது அதுதான் என்னுடைய படங்களில் வந்து இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்படி தான் ஓரளவு செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன்.